நம்ம ஒரு விளக்கேத்துறப்பவோ அல்லது ஏதாவது ஒன்றை கொளுத்துறப்பவோ நம்ம கையில் இருக்கிற தீப்பெட்டியில் நிறைய தீக்குச்சிங்க இருக்கிறப்போ அதை பற்ற வைக்கிற முறையில் நமக்கு பக்குவமே இருக்காதுங்க. ஒரு குச்சி எடுத்து உரைப்போம், அது பத்தலையா உடனே அடுத்த குச்சி எடுத்து உரைப்போம், அப்படி முயற்சி பண்ணி அதை உபயோகிப்போம். ஆனால் அதே நம்ம கையில் இருக்கிற தீப்பெட்டியில் ஒத்த தீக்குச்சி மாத்திரம் இருந்துச்சுன்னு வைங்க, நம்ம எவ்வளோ நிதானமாக எவ்வளவு ஜாக்கிரதையாக அந்த குச்சியை உரசி நம்ம அந்த நெருப்பை பற்ற வைப்போம். அப்படிதாங்க வாழ்க்கையில் நமக்கு நிறைய சௌகரியங்கள் இருக்கிறப்ப, நம்மளால் முடியுன்ற கான்ஃபிடென்ஸ் இருக்கிறப்போ, எத்தனை பிரச்சனை வந்துச்சுனாலும் அதை ஈஸியாக ஒன்று இல்லை ஒன்றுன்னு மாற்றி மாற்றி டெக்னிக்கை யூஸ் பண்ணி அணுகுமுறையில் அதை தீர்க்க பார்ப்போம். அப்படி இல்லாமல் நம்ம சோர்ந்து போய் இருக்கிறோம், எந்த வழியும் தெரியலன்னா நமக்கு இருக்கிற பிரச்சனை ரொம்ப பெருசாக தெரியுங்க. அப்போ நம்ம ரொம்ப நிதானமாக அதை அணுகி அதை பார்க்கறதுக்கு மலையாட்டு இருக்கும். ஆனால் நம்ம நிதானம் அந்த பிரச்சனையை நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணி கொடுக்குங்க. நம்ம மனசு நிதானத்தில் இருக்கிறக்கும் நிதானமாக இல்லாமல் இருக்கிறக்கும் தீப்பெட்டியில் இருக்க இந்த தீக்குச்சிகள் தாங்க சாட்சி.